when voices like actor Vijay's get added to it, it gains a momentum of its own, which I am very confident. I completely welcome, sir, any conscientious human being, if he believes he can make a difference to the lives of his fellow human being, if he or she can improve the standards of a human being, 100% they should get into politics. நல்லா தாங்க சொல்லியிருக்காரு. தளபதி பற்றி நல்லா தானே பேசியிருக்காப்புல ஆட்டுக்குட்டியை. நம்மளை அரசியலுக்கு வரணும், இவர் மாதிரி நல்லவர் வரணும், வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு தானே பேசியிருக்காரு. இப்படி தளபதி சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு தளபதி எதிர்த்து பேசுறாருங்க. சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா இல்லையா? அப்படி பேசிட்டு இருந்த ஒருத்தரை இன்னைக்கு இப்படி பேச வச்சிருக்கோம். யார் மேல தப்பு? டிவிக்கு மேல தானே தப்பு. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்றோம் தானே அர்த்தம். நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா அவங்க நல்லது பண்றாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்க நல்லது பண்றாங்க அப்படின்னு நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம் இல்ல. நம்ம நல்லது பண்ணும்போது அவங்க தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம்னா அப்போ அவங்க தப்பு பண்ணும்போது நம்ம நல்லது பண்றதுன்னு அர்த்தம். கன்ஃபியூஸ் ஆகுது இல்லை? அவங்களுக்கு நம்ம தப்பு பண்றோம், நமக்கு அவங்க நல்லது பண்றாங்க. புரியல? வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அவங்க என்ன சரியாக பண்ணுறாங்க அப்படின்றத மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்ப்போம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. சரி, என்னப்பா திடீர்னு நம்ம அண்ணாமலையோட இந்த ஆக்ரோஷத்துக்கு, அதாவது ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோட ஆக்ரோஷத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நேற்று நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை கலாய்க்கிற மாதிரி நம்ம புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை விட்டார். இந்த போராட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடி ஊழல் நடந்துச்சு டாஸ்மாகில். அந்த 1000 கோடியை காரணமாக வச்சு சிஎம் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்குட்டி அண்ணாமலை. அதுக்கு தூக்கி உள்ளே வச்சுட்டாங்களாம். ஸோ அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த ஊழலுக்கே தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்து காண்டாகி நம்ம தப்பு பண்ணுறோம், அவங்க சரியாக இருக்காங்க இல்லை. ஸோ வாங்க என்ன தப்பு பண்ணுறோம் பார்ப்போம். நானும் டிவிக்கு மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்க அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? ஆமால்ல, அண்ணாமலை சொல்ற மாதிரி தளபதி ஆட்டிக்கு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் ஆட்டுக்கு அறிக்கை கொடுத்துறாரு. ஆனால் இவங்க களத்தில் இறங்கி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது தெரியுமா? இவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இப்போ இந்த எடிட்டில் பாட்டு வந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. காப்பிரைட் வந்தால் எடுத்து விட்ருப்பேன். காப்பிரைட் இல்லைன்னா அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், நம்ம காசு வாங்கிக்கிட்டு, ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டு படத்துலலாம் நடிக்க டான்ஸ் ஆடினா அது தவறு. பப்ளிக்காக இப்படி டான்ஸ் ஆடலாம், ஜாலியாக இருக்கலாம். அதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லது. ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நாடகம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஒன்று கேட்குறாப்புல. உடனே நீ என்னத்துக்கு தையத்தக்கான்னு குதிக்கிற? டிவிக்கு களத்துக்கு வர சொல்லுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அவரு கூட ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடுறாரு. ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு வெறும் அறிக்கை விடுறதுக்கே இங்கே அண்டர்வேர் கலந்து போகிற மாதிரி பேட்டி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. இதில் உள்ளே அவர் இறங்கினா என்னடா பண்ணுவீங்க நீங்கள்? சாரி, நம்ம தான் தப்பு, அவங்க சரி. அவர் கஷ்டப்பட்டுருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காக போராடி டாஸ்மாக் ஊழலை கண்டுபிடிச்சி ஈடி கொடுத்ததுக்காக அதை வலியுறுத்தி சிஎம் போகணும், எலெக்ஷன் பதவி விட்டு விலகணும் அப்படின்னு இந்த காசெல்லாம் மக்களுக்கு வாரி இவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க போல இருக்குது. அதனால இவ்வளோ போராடுறாங்க. நான் அங்கே 40-50 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. வெறும் 1000 கோடி கண்டுபிடிச்சி விட்டு, அந்த 1000 கோடி கண்டுபிடிச்சிட்டு யார் அதுக்கான காரணமோ அவங்கள தூக்கி உள்ளே போட வக்கு இல்லை. இங்கே வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. இதுக்கு தான் போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு போல இருக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. இதென்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன வொர்க் ஃப்ரம் ஹோம் நாடகம் யார் பண்றாங்க? யார் விஜய் 50 வயசுல அரசியல் வரணும் தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பி விட்டு நடிகர் விஜய் அரசியல் வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யார் பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. இன்னும் பொசுக்கு உண்மையை சொல்லிவிட்டாப்ல. டிவிக்கு டிஎம்கேவோட பி டீம் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லிவிட்டாப்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. சரி, டிவிக்கே டிஎம்கேவோட பி டீமாகவே வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார்? நீங்கள் பிஜேபி.
பிஜேபியோட தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர். ஓகேங்களா? அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? அதிகாரம். ஓகே, எங்கே இருக்குது? அங்கே மேலே இருக்குது. தலை மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? யார் இங்கே ஊழல் பண்ணியிருக்கா? ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு சிஎம் அண்டரில் இருக்க வேலை ஆளுக்கள். ஓகேங்களா? ஒரு துறை, ஒரு அரசாங்க துறை, சிஎம்க்கு அண்டர்லாம் வர அரசாங்க துறைன்னு வச்சுக்க. அந்த துறையில் ஊழல் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த துறையில் நடந்த ஊழலுக்கு யார் காரணமோ அவங்கள தூக்கி உள்ளே தானே போடணும். அதை விட்டுட்டு போராடுறீங்க. யார் போராட்டம் பண்ணுவா? அதிகாரம் இல்லாதவர்கள் போராடுவாங்க. அதிகாரம் இருக்க நீ ஏன் போராடுற? சரி, நான் கேட்குறேன், ஒவ்வொரு வாட்டியும் இடி அனுப்புகிறீங்க, ஒவ்வொரு வாட்டியும் ட்ரெயின் நடுறீங்க, இவ்வளோ பிடிச்சோம் அவ்வளோ பிடிச்சோன்றீங்க. பிடிச்ச காசை என்ன பண்ணீங்க? எங்கே கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? மக்களுக்கு திருப்பி அதை வந்து கொடுத்தீங்களா? இல்லை அந்த பணம் என்ன ஆச்சு? இல்லை யாரெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டீங்க? எத்தனை பேருக்கு? செந்தில் பாலாஜி தவிர வேறு யார் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கீங்க? இதை போன வருஷம் மணல் குவாரியில் ஒரு ரைடை விட்டு ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணீங்க. ரிசல்ட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ போராட்டம் பண்ணி என்ன சாதிக்க விரும்புகிற? உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்கே. ஆக்ஷன் எடுக்காமல் நீயும் சேர்ந்து போராடுற அப்படின்னா நீ நல்லவன் தான். அப்போ இதை நாடகம்னு சொல்கிறார் பற்றியில் தளபதி அவர்கள். அப்போ டிவிக்கே வந்து கேட்டவங்க தான். ஏன்னா நீங்கள் நாடகம் ஆடலை, நீங்கள் நாடகம்லாம் போடலை, பெரிய படமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷமாக பெரிய படம் பண்ணுறீங்க, ஃபிலிம் காமிச்சிட்ருக்கீங்க மக்கள்கிட்ட. அதுக்கு தானே அவர் வந்து தளபதி வந்து அது விளம்பர மாடல், எது பாயாசத்தை விளம்பர மாடலோ பாசிசத்தை வந்து நாடகமாக, இப்போ நாடக மாடல் தான் சொல்லணும் உங்களுக்கு, அப்படி ஒரு பேரை வச்சுருக்காரு. ஆனால் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியலை. ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, உண்மையாலுமே உங்களுக்கு வந்து டிவிக்கே வந்து பி டீம் அப்படின்னா, நீங்கள் உண்மையாலுமே டீமுக்கோட எதிரி அப்படின்னா கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து காயடிக்கலாமேடா. அதை விட்டு நீங்களும் சேர்ந்து அதிகாரம் இல்லாதவங்க போராடுற மாதிரி போராடிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் யாருக்கான கைகூலி? இதில் யார் அப்போ பி டீமு? நாம் பி டீமு. அதனால தான் வந்து நாங்கள் டிஎம்கேயும் கேள்வி கேட்குறோம், உங்களையும் கேள்வி கேட்குறோம். ஓகே, ஆனால் நீங்கள் பி டீம்லாம் கிடையாது, நீங்கள் நேர்மைவாதி. அதனால தான் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் போராட்டம் மட்டும்தான் பண்ணுவீங்க. அது உங்கள் போராட்ட லட்சணத்தெல்லாம் பார்த்தோம்னா, ஐயோ, நீ போராட்டம் பண்ணுவியா? நீ எதுக்கு போராட்டம் பண்ணுன்னு தெரியும் எனக்கு. அப்புறம் என்ன கேட்குறேன், 50 வயசுல தான் விஜய் அரசியலுக்கு வந்துருக்காரா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டேல. அதுக்கு முன்னாடி அரசியல் தானே பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய படங்கள் மூலிமா அரசியல் பண்ணிட்டு இருந்தார். அதற்கப்புறமா மக்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருடைய மக்கள் இயக்கத்து மூலிமா இப்போ நல்லது பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் அரசியலில் தான் இருக்கிறாரு. ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இப்போ அரசியலுக்கு வந்தீங்களே, நீங்கள் 25 வயசில் அரசியலுக்குள்ளேன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நாண்டிட்டு செத்துருவீங்களா? இன்னைக்கு நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்துடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆரம்பித்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம், சகோதரர் விஜய் அவர். ஏன்னா வரம்பு மீறி அவர்கள் பேசும்போது எனக்கு பேச தெரியும். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா அந்த புசி ஆனந்து உட்காந்துக்கிட்டு இந்த அறிக்கை இருக்கலாம் கொடுக்கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க, களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்காந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? ஆமாம்ல, தளபதிக்கு எப்படி தெரியும் மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி? அவர் தான் அங்கே ஜாலியாக உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காருல்ல. அப்போ ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு மக்கள் கஷ்டம் நல்லா தெரிஞ்சிருக்குமே. ஏன் நீங்கள் சரி பண்ணல? நீங்கள் தான் களத்தில் இறங்கி போராடுறீங்களா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே, நீங்கள் அப்போ சரி பண்ண வேண்டியதானே? அது எப்படியா? மக்களுக்கு நல்லது பண்ணுற இடத்துல நீங்கள் அதிகாரத்தில் இருக்க நீங்கள்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருப்பீங்க, போராடிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க போலித்தனமாக. அதிகாரத்தில் இல்லாதவர் வந்து களத்துக்கு இறங்கி மக்களுக்கு நல்லது செய்யணுமா? எப்படி செய்ய முடியும்? அவர் சொந்த காரை போல் செய்கிறதுக்கா? எதுக்கு? சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுக்கா? உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை முதல்ல அழிச்சாத்தாண்டா. அதுக்கான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெறுமனே அங்கே உட்காந்து அறிக்கை கொடுக்கறதுக்கே இங்கே அன்று வேறு கலண்டு போகிற அளவுக்கு ஆடுறீங்க. அவர் களத்தில் இறங்கினா கோவணத்தை குறிப்பிட்டு விட்டுருவார், அம்மனை குண்டியாக தான் ஓடணும் பார்த்துக்கு. அப்புறம் இந்த அறிக்கையெல்லாம் விடக்கூடாது புசி ஆனந்து அப்படின்னு சொல்கிற பற்றி, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார்? நீங்கள் வந்து ஒரு கட்சியோடைய மேனேஜர். என்னது? பிஜேபி கட்சியோடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர். பட் அவங்க யார்? தமிழக வெற்றி கழகத்தின் சொந்த கட்சி தலைவர் தளபதி அவர்கள், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். அப்போ அவங்களுக்கு தானே அதிகாரம் அதிகம். இப்போ மோடி அவர்களுக்கும் அமித்ஷாவுக்கும் எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே தளபதி, அடுத்து வந்து புசி ஆனந்த் அவர்கள். அப்போ அவங்க வந்து சொந்தமாக ஓனர் ஆஃப் த பார்ட்டி. நீ என்ன பண்ணுறேன்னா மேனேஜர். நீ இன்றைக்கி இங்கே மேனேஜராக இருப்ப, நாளைக்கு உன்னை தூக்கிட்டாங்க அப்படின்னா டபக்குடின்னு டிஎம்கே காலில் போய் விழுந்துருவேன், டபக்குடின்னு ஏடிஎம்கே காலில் போய் விழுந்துருவேன், இல்லைன்னா பாமக காலில் கூட போய் விழுவேன்.
விடுதலை சிறுத்தை காலில் கூட போய் விழுவேன். எதுக்கு? மேனேஜர் வேலை பார்க்குறதுக்கு. ஆனால் உன்னால் ஓனர் ஆக முடியுமா? சொத்தை விற்றாலும் ஓனர் ஆக முடியாது. அது மட்டும் நல்லா தெரியும். அப்போ நமக்கு மேனேஜருக்கான என்ன வேலையோ அந்த வேலையை நீ செய்கிற, அதை நான் ஒத்துக்கிறேன். விசுவாசமாக கத்துறது, குலைக்கிறது, எல்லாம் பண்ணுறது. இங்கே டிஎம்கே எப்போல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுதோ அவங்கள காப்பாற்றுற விதமாக கேனத்தனமாக ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுறது. ஆனால் உங்களை மாதிரி நல்லது பண்ணுறதுலாம் வந்து லண்டனில் போய் தான் படிச்சுட்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லது பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவர் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னோடனே சவுக்கால் அடிச்சுட்டு சவுக்கால் டப்புக்கு டப்புக்கு டப்புக்கு, அதுவும் 5 அடி 6வது அடி ஓடி ஒருத்த வந்து ஓடிக்கிறான். அது ஒழுங்காக கூட படலை. சவுக்கில் அடிச்சுக்கிறது. சவுக்கில் அடித்தா எப்படி அண்ணாமலை அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்? சரி, அதுக்கப்புறம் ஒன்று பண்ணீங்களே, நான் காலில் செருப்பு போடாமல் தான் நடப்பேன் இந்த ஆட்சியை வந்து கிளைக்கிற வரைக்கும். அது முடியாதுன்னு தெரிஞ்சு 3வது நாளில் செருப்பு போட்டு சுற்றின மூதேவி நீ எல்லாம் உட்காந்து களத்தில் இறக்கிறத பற்றி பேசுகிற. அவர் களத்தில் இறங்கினா உங்கள் கழுத்துலாம் கத்தி வச்ச கதை தான், அதை மறந்துடாதீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அவர் எங்கேயோ உட்காந்து அறிக்கை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கே இன்றைக்கி அவன் அலறீங்க, ஆபாச வார்த்தைகளை உதிர்க்கிறீங்க, உங்களுடைய நிலைத்தன்மையை மறந்துடுறீங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க, உங்களை சுற்றி எவ்வளோ மக்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கான தலைவர் தான் நீங்கள். என்னதான் ஒரு கட்சியோட மேனேஜராக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய தலைவராக தானே அந்த பதவி கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்போ வார்த்தை தடுமாறுது. சிகரெட் குடிப்ப, மூவில ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய் யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்ன? என்னண்ணே சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் வந்து மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் வந்து இஃப்தார் வச்சுட்டு வந்துருமானே? எனக்கு பேச தெரியும். நடந்த அறிக்கை எல்லாம் இந்த புசியானதெல்லாம் கரெக்டாக லிமிட்ல வச்சுக்கணும். சும்மா இங்கே பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு சண்டை போடக்கூடாது. இந்த வீடியோவில் இப்போ தான் அண்ணாமலை கரெக்டாக பேசியிருக்காரு. சின்ன பசங்க மாதிரி பிஜேபி கிட்ட போய் சண்டை போடலாமா? நம்ம என்ன அவ்வளோ சல்லி பயலுகளா? அவங்க தான் சல்லி பயலுங்க. சின்ன பசங்க போய் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்ந்தவங்கள போய் சும்மா நாச்சுக்கோ, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு உதாரிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பலத்தை காமிச்சுக்கணுமா. நம்ம அப்படியா? அவங்க சல்லி பயலுன்னு நமக்கு தெரியும், அவங்க கிட்ட போய் நம்ம ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்டாலும், வச்சுக்கிட்டது ஓங்கிட்ட இல்லைடா மூதேவி, உங்கள் நொன்னங்கிட்ட அப்படின்றது தான் நீங்கள் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. சாரி, உங்கள் ஓனர்கிட்ட, ஒரு மேனேஜரில் அப்படின்றத இந்த மேனேஜர் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறப்பில்ல, மாஸ்டர் படத்தில் நீ சிகரெட் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, அதெல்லாம் வந்து நீ பண்ணிவிட்டு டாஸ்மாக் பற்றி கேட்கலாமா அப்படின்னு நீ கேட்குற. அப்போ அது நடிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சீனு வைக்கிற போது சென்ட்ரல் போர்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சென்ட்ரல் போர்டுனா நான் சொன்னது இது சென்சார் போர்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான்டா விடுது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அப்போ அதுக்கான சர்டிஃபிகேட் அவங்க தானே தர்றாங்க. அப்போ அவர் வந்து அதெல்லாம் நடித்தா டாஸ்மாகில் கேள்வி கேட்கக்கூடாதா? டே, ஒவ்வொரு டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் டாஸ்மாகில் கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குடா. வெண்ண நாங்கள் தான்டா காசை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். எக்ஸ்ட்ரா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா கிளாஸுக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எங்கள் காசுடா, நாங்கள் கேட்காம யாரா கேட்பாங்க அப்படின்னு மக்கள் கொந்தளிச்சிடுவாங்க. பார்த்துங்க, விஜய் அவர்கள் கேட்கக்கூடாது தான், ஏன்னா அவர் டாஸ்மாகில் வாங்கி கொடுக்குறாரா நமக்கு தெரியாது. ஆனால் டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் டாஸ்மாகில் ஊழல் நடந்துச்சுன்னா கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற பேசிக் புரிதல் இல்லாமல் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் போய் லண்டனில் என்ன படிச்சுட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் வந்து மிரட்ராப்பில் வேறு புசியானந்தெல்லாம் வந்து பேட்டு நீங்கள் அறிக்கைலாம் விடக்கூடாது நான் தெரியுமா அப்படின்னு. தயா திருப்பி சொல்கிறேன், அவங்க ஓனர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ரா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர். அவர் அறிக்காமல் குடிக்காமல் உங்கள் வீட்டில் அடுக்கலையில் வேலை ஆகிற அந்த அம்மா வந்து அறிக்கை கொடுப்பாங்க. ஏன்னா அறிகட்ட முட்டாள், என்னத்தை சொல்கிறது இவங்கள. அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கே நீ வந்து அலற. இருடி, நேற்று தான் ஆதவர்ஜன் சொன்னாப்புல ஜூனுக்கு அப்புறமா பெரிய பெரிய படம் பார்ப்பீங்க அப்படின்னு. ஏன்னா தளபதி 70 இருக்கான்னு கேட்டாங்க. இனி தளபதி 70 இல்லைடா, அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் 70, 71, 72, 73 போயினே இருக்கும். அவ்வளோ படம் ரிலீஸ் பண்ண போகிறாரு. எல்லாருக்கும் ஆப்பு கன்ஃபார்ம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி
நிறுத்தி போராட்டம் பண்ண காரணம் அடைச்சு வைக்கிறதுக்கு மண்டபம் இல்ல. இவங்களே சாரி சொல்லி பல பேருக்கு ரோட்ல இறக்கி விட்டு போற நிலைமை. சென்னையில இருந்த 10 மண்டபமும் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப நாங்க தேதி சொல்லாம போராட்டம் பண்ணா காவல்துறையோட நிலைமை என்ன ஆகும்? ஒட்டுமொத்த வீடியோலேயே இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு. 2026 காமெடியில் தான் இது சேர்க்கணும். இவங்க பண்ண போராட்டத்துக்கு அடைச்சி வைக்க மண்டபம் இல்லையா? ஒத்த மண்டபத்துக்கே மொத்த பேரும் சேர்ந்த மாதிரி இல்லை கூட்டம். இவங்க 10 மண்டபம் ஃபுல்லாச்சான். இதில் சொல்லாமல் வேற இவங்க வந்து போராடுவாங்க. சொல்லாமல் போராடு, சொல்லியே இங்கே கூட்டம் வர மாட்டேங்குது. நீ சொல்லாமல் களத்தில் எவன்டா வருவான்? ஒருவே வர மாட்டானே. உன்னை சுற்றி நிற்கிற அந்த 10 பேரை தவிர. ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க? ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் கட்சி பெரிய கட்சி நினச்சிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் தளபதி வெறும் முகத்தை மட்டும் காமிச்சு கவுன்சிலர் பதவி வாங்கி கிட்டத்தட்ட 100-120 சீட்டு ஜெயிச்சிருக்கு டிவிக்கு. அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு தீபாவளிக்கு 2 நாள் இருக்கும்போது ஒரு மாநாடை நடத்தி அதில் ஒரு 10 லட்சம் பேரை வர வச்சு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாமல் 1 வருஷம் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ளே உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டுருக்காரு. அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்குது. உங்களுடைய வருத்தம் எனக்கு புரியுது தான். ஏன்னா நீங்கள் அரசியலை தொழிலாக பார்த்தீங்க, அதில் தான் வருமானம். அதை வச்சு தான் நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? உங்ககிட்ட வெறும் மாடு, நாங்கள் ரொம்ப ஏழ்மை ஃபேமிலி. இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராஜா மாதிரி இருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? உங்களுடைய அரசியல்னால. இது உங்களுக்கு தொழில். ஆனால் தலைவர் நீ சொன்னிய டான்ஸ் ஆடுறாரு, இடுப்பு பிடிக்கிறாரு அப்படிலாம், அது வந்து அவர் தொழில். அந்த இடத்துல டைரக்டர் முன்னாடி டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அப்படியா பண்ணுறீங்க? பப்ளிக்கில் பொம்பளை பிள்ளைங்க கையை பிடிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. கேட்டால் நாங்கள் வந்து மக்களுக்கானவர்கள் அப்படின்றீங்க. மக்களுக்கானவர்களா மகளிருக்கானவர்களா காவலர்களா? இல்லை, மகளிருக்கானவர்களாக தான் இருக்கீங்க. அப்படி தான் தெரியுது. ஸோ இந்த கலிசட கட்சிகள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா இவங்க ரொம்ப நல்லது பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு, அது போதும். ரொம்ப நம்ம வந்து அனுபவிச்சிட்டோம். ஓவராக நல்லது அனுபவிச்சனால கொஞ்சம் கெட்டது நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கெட்டதை வந்து தளபதி அவர்கள் கொடுப்பாரு, அதை நம்ம வாங்கிப்போம். அப்போ தான் வந்து லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும். தட் இஸ் தே ஆல்வேஸ் நீட் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி. இவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக, அதனால் நெகட்டிவ் ஒருத்தர் வர்றாராம். அந்த நெகட்டிவை நம்ம கொஞ்சம் எனர்ஜி வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறீங்களாம் பொலையர்னு அறையிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.